போன ட்ரிப்பு உங்க வீடியோ பார்த்தா மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆள் கூப்பிட்டாப்ல, உங்களுக்கு பிளேன் டிக்கெட் புக் பண்ணி தரேன், நீங்க உடனே எங்க ஊருக்கு தேர எங்க பண்ணைய வந்து வாட்ச் பண்ணி இது கரெக்டானு சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு. இந்த கடையெல்லாம் பாருங்க எவ்வளவு தோரணையா இருக்குன்ட்டு, அருமையா இருக்கா. இதெல்லாம் ஒண்ணுமா நம்ம பார்த்து கீழே கருவானே பல்க் எடுத்தா கொஞ்சம் குறைச்சு கொடுத்து. நான் வந்து இதே 1000க்கு நான் போயிருவேன் அடுத்த வருஷத்துல. ஆனா ஏன் 1000 குட்டிக்கு போயிருவேன் நான், அதுக்குள்ள ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் குட்டி பலிசை கொடுப்பாங்க. 1 லட்சம் குட்டி வந்துடும். ஆமா, ஒரு சம்மாத்துக்கு 2000 தோல். அந்த தோலை கொண்டு அவங்க வந்து அந்த சம்மாத்துல தான் அந்த கணக்கு எடுப்பாங்க. போன ட்ரிப்பு நம்ம வீடியோ பார்த்துட்டு பெங்களூர் வரைக்கும் நம்ம கடாய் போச்சு. கிடாவோட இடம் சொல்லுங்களா, இது எவ்வளவு இடம் இருக்கும், எவ்வளவு கறி இருக்கும்? 50 to 55 கிலோ இருக்கு. உங்களுக்கு கறி 30 to 35 கிலோ. 30 கிலோ தாண்டிரும். 4 பல்லு கிடாய்கள் வடக்க நிறைய கேட்கறாங்க, சென்னை, மதுரை. அந்த கிடாய்ங்க ஒரு வந்து தோரணைக்கு வந்துருது. நெல்லூர் ஜிடிப்பி வந்துடும். நெல்லூர் ஜிடிப்பினா 100 கிலோ வரைக்கும். தென்காசி மாவட்டம் சொரண்டை பக்கத்துல மரியதாயம்னு ஒரு ஊர்ல இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. ராஜ் பஸ்மே ஃபார்ம். பண்ணை தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இதோட 5வது பக்ரீத்து. பக்ரீத்துக்கு வளர்க்கறது வந்து எங்களுக்கு ஒரு விருப்பம். பகிர்ந்து வளர்க்கறதுனால சில ஆசீர்வாதங்களும் இருக்கு. இப்ப நீங்களே இதோட 3வது வீடியோ பகிர்ந்து எடுக்க வரீங்க. முதல் வீடியோவில் என் மக படிச்சுக்கிட்டு இருந்தான்னு உங்கள்கிட்ட சொன்னேன். 2வது வீடியோவில் செலக்ட் ஆயிருக்கேன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்க. அப்போ நம்மளை வந்து ஒரு இந்த பகிர்ந்து கிடா வளர்ப்பு வந்து ஒரு வளர்ச்சியை தான் தேடி விடுது. அதுதான் ஆசீர்வாதம். அதான் ஆசீர்வாதம். எத்தனை கிடால ஆரம்பிச்சு? நான் முதல்ல 50 கிடாயில ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஒரு 350 கிடாயில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பெரிய பெரிய கிடாய்களா இருக்கு. இது வந்து 4 பல்லு ஸ்டேஜ். நான் வேகும் போது நல்ல ஸ்டேஜா தான் வேகினேன். 4 பல்லுனா எப்படி என்னாச்சு? 4 வருஷம். ஃபர்ஸ்ட் பல்லு வந்து 12 மாசத்துல போடும், 1 வருஷத்துல போடும். அதே இது 6 மாசத்துல 4வது பல் போட்டோம். அப்போ 12 ஒரு 6 18 மாசத்து குட்டி, 18 to 20 மாசத்து குட்டி. கொம்புல எப்படி உருவிட்டீங்களா? கொம்பு இந்த ட்ரிப்பு அதை ஒரே ஒரு மிஸ்டேக், அதை மட்டும் செய்யல. இந்த வருஷம் முடிய வெட்டியிருக்கோம், முடி வெட்டிட்டோம். இனி அடுத்த வருஷம் இந்த கொம்பை உருவ சொல்லி அதுக்குள்ள ப்ராசஸை நம்ம பண்ணணும். ஆனா கொம்பெல்லாம் தோரணையா இருக்க. ஆமா, இது அதாவது இயற்கையான கொம்பு. கொம்பு உருவனா இதோட நல்ல தோரணையா இருக்கு. இது நம்ம தெரிஞ்ச வியாபாரிகள்கிட்ட வாங்கினேன், தெரிஞ்ச பார்ட்டிகள்கிட்ட வாங்கினேன். அது ஒரு 2-3 ஆள்கிட்ட வாங்கி சேர்த்தேன். 350 குட்டினா சந்தையில எல்லா இடத்துல வாங்குற கஷ்டம்ல உங்களுக்கு? வாங்குறது கஷ்டம் இல்லை. நம்ம வந்து பண்ண 5 வருஷமா இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏன்னா இந்த ஒரு 10 குட்டி கிடக்க எடுத்துக்கிட்டீங்களான்னு சொன்னா எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்து வந்துடுவேன். அப்படிதான் சேர்த்த குட்டி. இது புரட்டாசி மாசத்துல இருந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வாங்கும் போது அது சொன்னோம்னா 9 மாசத்த குட்டி, 10 மாசத்த குட்டி, இந்த ரேஞ்சில் வாங்க. மக்கள் அவங்க வந்து இந்த பக்கிரத்துக்குன்னு விரும்புது. இந்த தோரணைக்கு நிறைய பேர் விரும்புதாங்க. அது சின்ன குட்டியா நம்ம ஒரு 3 மாசத்த குட்டியா தேர்ந்தெடுத்து நம்ம தை மாசத்துல 3 மாசத்த குட்டியா வாங்கினோம்னா 6 மாசம் தான் ஆயிருக்கும். பக்கிரத்து நடக்கும் போது அதுக்கு வந்து 9 மாசமா இருக்கும். அது சின்ன குட்டியா நின்றுது, விற்க முடியாம ஆயிடுச்சு. மக்கள் விரும்ப மாட்டேங்காங்க. பகிர்ந்து தயாரிப்புனா அதுக்கு தோரணை நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நம்ம வாங்கும் போதே அது ஒரு 9 மாசம் 10 மாசம் குட்டியா வாங்கினா தான் நம்ம அதை தயார் பண்ணணும். நம்ம எங்கிட்ட 1 பல்லுல 4 பல்ல இருக்கு, 2 பல்ல இருக்கு, 4 வெரைட்டியா வச்சிருக்கேன். உயிரிட எத்தனை கிலோல இருந்து எத்தனை கிலோ வரை உங்கள்கிட்ட இருக்குது? இப்போ நமக்கு வந்து 38 கிலோவுக்கு மேல 55 கிலோ கீழே இருக்கு. ஒரு 60 கிலோ வந்துடும் பார்த்து இந்த ட்ரிப் வெயிட் வரல. இந்த கிளைமேட் காரணமா என்னன்னால தீவனமா நல்லா தான் சாப்பிட்டுது. பொட்டு கிடாங்களா வாங்கி வளர்க்குங்க, மயிலம்பாடி வாங்கலாம். அதாவது இந்த பண்ணையோட நெல்லூர் ஜுடிப்பிங்காங்க, அப்புறம் போல்ட் போட்டு வளர்க்காங்க, ஒவ்வொரு மாடலா வளர்க்காங்க. அப்ப இந்த சொல்றீங்களா ஏன் பொட்டுக்கடாயா செலக்ட் பண்ணோம்னு? நமக்கு வந்து மதுரைக்கு தெற்க ஃபுல்லாவே இந்த எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான் கிடாயை தான் விரும்புவாங்க. அந்த அவங்க பழி செலுத்துவது இந்த கிடாயை தான் விரும்பி கொடுக்காங்க. அப்ப நம்ம பகுதியில என்ன சேல்ஸ் ஆகுமோ அதைத்தான் நம்ம வாங்கணும், அதுதான் நம்ம விற்போம். இப்போ நமக்கு நெல்லூர் ஜிடிபியை கூட நான் போட்டேன் வளர்த்துட்டேன்னா ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. அதை எங்க கொண்டு போனோம்? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போனோம். ஆம்பூர்ல சொல்றாங்க வடக்க. ஆமா, அது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியா ஃபுல்லாவே அது தொடர்ந்துரும். அப்ப நான் இங்க வளர்த்து அங்க மார்க்கெட்டிங் பண்ணதே கஷ்டம். எனக்கு என் குட்டியில வந்து 15 கிலோமீட்டர்லயே எனக்கு அந்த ஆட்கள் இருக்காங்க. கடையநல்லூர், புளியங்குடி, இந்த சரௌண்டிங்கு, அங்க ஆழ்வார் கடை, அந்த ஏரியா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் குட்டி பலிசை கொடுப்பாங்க. 1 லட்சம் குட்டி வந்துடும். ஆமா, ஒரு சம்மாத்துக்கு 2000 தோல். அந்த தோலை கொண்டு அவங்க வந்து அந்த சம்மாத்துல தான் அந்த கணக்கு எடுப்பாங்க. அதுலயே வந்து நம்ம ஒரு ஓரளவு கணக்கு பார்த்தோம்னா இத்தனை பள்ளிவாசல் கணக்கு பார்த்தோம்னா 1 லட்சத்தை தாண்டிடும். தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மாவட்டத்திலே 1 லட்சத்துக்கு மேல கிடாய்கள் வந்து பேரும். அப்ப எனக்கு சேல்ஸ் இதுதான். அப்ப நான் இந்த பிசினஸ்ல என்ன ஒரு முக்கியம்னா சேல்ஸ் தான் முக்கியம். வளர்க்கறது பெரிய காரியம் இல்லை. சேல்ஸ் எது நடக்கும் அதை கணிச்சு எது விற்பனை ஆகும் அதான் வளர்க்கணும், அதைத்தான் விற்கணும். அதான் லாபத்தை. சந்தையில வாங்குறது பெஸ்டா, நோடி லோக்கல்ல வளர்க்குறவங்களோட வாங்குறது பெஸ்டா? அது எதுனாலும் நமக்கு அந்த கிடாய் இந்த ரேட்டு அதுக்கு கணிப்பு தெரிஞ்சு யார்ட்டனாலும் வாங்கலாம். அனுபவம் இருக்கும்போது அந்த கிடாய் கொஞ்சம் ஒரு மாதிரி சோமலம் இருந்தா கூட நாங்க கூட்டி கொண்டு வந்து மெடிசன் கொடுத்து அதை தனியா பிரிச்சு வச்சு காப்பாத்தி உள்ள சேர்த்துருவோம். இது அனுபவம் இல்லைன்னா அதை அவங்க பண்ணிக்கிட மாட்டாங்க, சாவு கூட்டுருவாங்க. அந்த தொழிலை கத்துக்கிட்டோம்னா எங்கனாலும் வாங்கலாம். நமக்கு ரேட்டுனா நமக்கு பிடிச்ச ரேட்டுக்கு அவங்க தருவாங்க.
அந்த அனுபவம் இல்லாதவங்க கிட்ட அதிகமா ரேட்டு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். தொழிலை எப்படி கத்துக்கிடுது? தொழில எவ்வளவு நாள் ஆகும் ஒரு தொழில் கத்துக்கிடுது? அது வந்து அந்த தொழிலை வந்து நம்ம நேசியதை பொறுத்து. இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு 2 பிசினஸ் இருக்கு. என்ன பிசினஸ்ல? லேபர் கான்ட்ராக்ட், இந்த வீடுகளுக்கு காங்கிரீட் போட்டு கொடுப்போம். அது ஒன் சைடு இருந்தாலுமே எனக்கு ஒரு 24 மணி நேர சிந்தனையும் இந்த கிடாய் மேல தான் இருக்கும். அது இற போடும் போது 2 நேரம் நான் வேலைக்கு ஆள் வச்சு போட்டாலும் 2 நேரம் நான் பார்த்துருவேன். எது சாப்பிடுது, எது சாப்பிடல, எது ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்க குட்டியா அந்த பெரிய கிடாய் கூட போட மாட்டேன். அதுவும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தரம் பிரிப்பேன். இப்படி ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருந்தால் தான் அந்த கிடாய்கள் வளர்ந்து வரும். சும்மா தீவனத்தை போட்டோம் வளர்ந்துரும்லாம் இல்லை. நான் ஒரு 350 கிடா வச்சிருக்கப்ப ஸ்டேஜாக தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டீங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜா எடுத்தீங்களா? இதுதான். இதுலயே நம்ம ஒரு கவனம் செலுத்தணும். ஒரு குட்டி சாப்பிடலையா, அது ஏன் சாப்பிடல அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலே நம்ம கரைஞ்சிக்கிட்டோம்னா அதை நம்ம டெட்டுக்கு விட மாட்டோம். உறுப்பினர் ஒரு 350 உறுப்பினர் எங்க வீட்டுல இருக்காங்க. அவங்க வந்து எங்க வீட்டோட உறுப்பினர்கள் தான் இவங்க எல்லாம். ஆமா, அந்த மாதிரி தான். இப்ப நாங்க சாப்பிடாத அது காசுலேயே சாப்பாடு வாங்கி போடுறோம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு சாப்பிடுதாங்க இப்ப இந்த ரேஞ்சில். அதுக்கு சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். எங்களுக்கு இருக்கோ இல்லையோ தீவனம் அதுக்கு நாங்க கொடுத்தாகணும். அதான் என்னுடைய கான்செப்ட். இப்ப எனக்கு வேலையே ஆளே இல்லைனாலுமே எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க தீவனம் போட்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய ரெடியா தான் இருக்கும். ஏன்னா வேலைக்காரன் நாளைக்கு லீவுன்னு போவான், அவனுக்கு லீவு கொடுக்காம இருக்க முடியாது. ராஜா போயிட்டே இரு, நாங்க பாத்துக்கிறோம். சரி, வீடு ஒரு சைடுல, பண்ணை ஒரு சைடுல. வீடுக்கும் பண்ணைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அமைக்கலாமா, அமைக்க கூடாதா? அதாவது என்னை பொறுத்தளவுல ஒரு 5 கிலோமீட்டர் கூட நம்ம ஏத்துக்கிட முடியாது. நம்ம மனுஷன் தான், மிஷின் கிடையாது. ஏதாவது ஒரு டைம்ல நம்ம ஒரு சோர்வா போய் வீட்டுல போய் அங்க வீட்டுல போய் தூங்கிட்டு சரி நாளைக்கு போய் பார்ப்போமுங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து படுத்துக்கிடுவோம். இங்க கிடாயை நான் பார்க்கலன்னா அது மறுநாள் அது மிஸ்டேக் இல்லை. அதனால நம்ம குடியிருக்க பகுதியில அதுக்கு பிளானிங் அந்த இடத்த எடுத்து செட்டை போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு பெஸ்ட். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு தோட்டம், இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர் நமக்கு இடம் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நம்ம அமைச்சுக்கிடணும். ஆல்ரெடி அங்க தங்கணும். ஒரு 50 குட்டி கிடந்தா பிரச்சனை கிடையாது. இது ஒரு பெரிய முதலீடு. அந்த ஃபுல் முதலீடு நம்ம செலுத்தும் போது நம்ம கண் பார்வையில் அது இருக்கணும். தோல்வி அடைவதற்கு இது ஒரு காரணம், முக்கியமான காரணம். பண்ண ஒரு பக்கமும் வீடு ஒரு பக்கமும் இருந்தது. நான் 4 வேலைக்கு 4 பேரை போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம இதுல இருந்தோம்னா இந்த தொழில் தோற்கடிச்சிடும். நம்மள தொட்டு ஒவ்வொன்னா ஃபெயிலியர் ஆயிரும், நம்மளே வெக்ஸ் ஆயிரும். அப்ப வீடும் பண்ணி ஒரு இதுல இருந்து ரொம்ப பெஸ்ட். அண்ணாஜி, எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய பேர் உள்ள வாராங்க. பக்ரீத் கிடா வளர்க்கணும், 100 நாள் வளர்க்கணும் அப்படின்னு வாராங்க. அவங்க வந்த வேகத்திலே வெளியே போயிருந்தாங்க, தோத்துருந்தாங்க. அதுக்குள்ள காரணம் என்ன? ஒரு பண்ணைன்னா அந்த பண்ணைக்கு நம்ம டைரக்ஷனா நம்ம பார்வையில இருக்கணும். ஆட்களை நம்பி கதை நடக்காது. ஆள் நம்ம சொல்லுதை செய்வான். அவனுக்கு குட்டி வளர்ந்தான்னா வளராம போனா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு என்ன சம்பளம் பேசியிருக்கோமோ அந்த சம்பளத்தை அவன் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு போயிடும். எங்களுக்கு வார சம்பளமா கொடுக்கும், வாங்கிட்டு போயிடுவான். எப்பா இதுக்கு சோம் இல்லை, இதுக்கு ஊசியை போடணும், மருந்து எடுத்து வாங்கிறது நம்ம தான் பார்க்கணும். நம்ம முதல் போட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த உறுத்தல் இருக்கும். இதுதான் சொன்னேன். நான் எவ்வளவு எனக்கு டென்ஷன் இருந்தாலும் நான் 2 டைம் தீவனம் சாப்பிடும் போது கம்பல்சரியா பண்ணையில இருந்து பார்க்கும். எங்களுக்கு அது ஏற்று பார்த்தாலே தெரிஞ்சிடும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நம்ம ஊர்ல செட்டில் ஆகும் போது இந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க உங்க பார்வையில முதல்ல ஒரு 10 குட்டியை வாங்கி ட்ரையல் பார்த்து அப்படியே படிப்படியா முன்னேற்றத்தை உங்கள்கிட்ட எவ்வளோ விளையாட்டு ரூபா இருக்கும் அப்படிங்கிற அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதை நீங்க பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நம்ம ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இங்க ஆளை வச்சு பார்க்கணும்னா நீங்க தோத்துருவீங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணுமா, நல்ல லைஃப் உங்களை வாங்கன்னு வரவேற்கும். நீங்க வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க லெவலுக்கு நீங்க இதை கொண்டு போயிடலாம். கொண்டு போக முடியாம லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம், கோடிகள்ல சம்பாதிக்கலாம். அந்த வாராங்க கொண்டு போகலாம். அதுக்கு தகுந்த நம்மளோட பொருளாதாரத்தை உருவாக்கிக்கிடணும். இதோட கான்செப்டே நம்ம ஓனர் பண்ணையில இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓனர் தான் தொழிலாளி, ஓனர் தான் முதலாளி. இதுதான் தொழிலாளியே மாறணும். நம்ம வேலையே செய்யட்டாலும் சரி, வேலை செய்யற இடத்துல நம்ம நிக்கணும். அதுதான் உண்மை. ஒரு இடத்துல அதிகமாக அள்ளி போட்டுருவான், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஓரளவு தட்டுப்பா அப்படின்னா நம்ம நிக்குங்க பயத்துல அவன் ஒழுங்கா வேலை செய்யணும். நம்ம அதுக்காண்டி அவனுக்கு சலசலப்பு, அவனுக்கு குடைச்சல்லாம் கொடுக்க வேண்டாம். அவன் முதல் படவே நிக்காங்க, நம்ம கரெக்டா வேலை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் அவன் மைண்ட் மாறிடும். அவனை விட்டுட்டு நம்ம வெளியே போய் இதை பார்த்துன்னு சொன்னா அந்த தொழில் ஆகாது. ஏன்னா இது உயிர் உள்ள ஜீவன். இது ஒரு மோட்டார் இல்லை, ஒரு வண்டி கிடையாது, ஒரு மிஷின் கிடையாது. சரி ஒரு மோட்டார் வாங்கி விட்டா ஓடுது. இது நம்ம நம்ம எப்படி சாப்பிடுவோம், பசிச்சோன்னு சாப்பிடுவோம். அதே கான்செப்ட் நம்ம வீட்டோட உறுப்பினர் மாதிரி தான் அது இருக்கும். கரெக்டா 5 மணிக்கு கீழே இறக்கலாம், அதை தானே கூட ஆரம்பிச்சிடும். காலையில 9 மணிக்கு கீழே இறக்குவோம், 9:05 மணி அடிச்ச மாதிரி கூப்பிடும். காரணம் என்ன, அதுக்கு பசிச்சிடுது. இதுதான் அவன் அந்த மெயின்டைன் பண்ண மாட்டான். தீவனமும் அந்த டைம்ல மிஞ்சி போட ஒரு 10 நிமிஷம் தான் மாறலாம். 9 மணி டைம்னா 9 மணி, சாயந்தரம் 5 மணி டைம்னா 5 மணி தீவனம் தான் கொடுத்துடணும். அதுதான் அதுக்கு செரிமான சக்தி. இதெல்லாம் நம்ம இருந்தா தான் இந்த வேலைக்காரன் செய்வோம். இதுதான் உண்மை. நீங்க வெளிநாட்டுல இருந்து வாங்க, சந்தோஷம் அந்த பிசினஸை பண்ணுங்க. அது துவக்கலாம் அடிக்காது. எங்களை மாதிரி தெரிஞ்ச ஆளை கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு A to Z சொல்லி தருவோம், சொல்லி கொடுக்கலாம். ஃபோன்லேயே சொல்லி கொடுத்துருவோம்.
எல்லாம் உங்களுக்கு என்ன ஒண்ணு விட்டு எப்பனாலும் உங்களுக்கு டைம் இருக்கு, ஃபோன் இருக்கு, நீங்க கரெக்டா பேசுற வரைக்கும் நாங்க கரெக்டா பேசுவோம். உங்களுடைய ஈடுபாடு இல்லாம சோறு ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா நாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம். சரிதானா? நிறைய பேர் நம்ம மூலமா பண்ண ஆரம்பிச்சு நல்ல வெற்றிகரமா ஓட்டிட்டு தான் இருக்கு. உங்க மூலமா எங்களுடைய ஒரு சரௌண்டிங் 10 பண்ணை இருக்குமே. 10 பண்ணை இருக்கு. 10 பண்ணை தாண்டி இருக்கு. நிறைய மாவட்டத்துல இருந்து கூடுவாங்க. அண்ணே உங்க வீடியோ நல்லா பிடிச்சிருக்கு, நீங்க பேச உண்மை. போன ட்ரிப் உங்க வீடியோ பார்த்தா மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆள் கூப்பிட்டாப்ல, உங்களுக்கு பிளேன் டிக்கெட் புக் பண்ணி தரேன், நீங்க உடனே எங்க ஊருக்கு தேர எங்க பண்ணைய வந்து வாட்ச் பண்ணி அது கரெக்டானு சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு. எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் நீங்க போன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்லி இப்பவுமே நம்ம லைன்ல இருக்காப்ல. இல்லை போன் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட 10 ஏக்கர் தோட்டம் இருக்கு, இந்த 10 ஏக்கர் நாங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க. இப்ப என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, நான் வந்து இதே 1000க்கு நான் போயிருவேன் அடுத்த வருஷத்துல. ஆனா ஏன் 1000 குட்டிக்கு போயிருவேன், அதுக்குள்ள ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. தண்ணி பிரச்சனை வந்துடும். தண்ணி செழிப்பா இல்லையோ? செழிப்பா வராது. குற்றாலம் இருக்குது, அங்க உள்ள தண்ணி வராது. எங்க 5 கிலோமீட்டர்ல ஆறு போகும், எங்களுக்கு கிடையாது. இது ஒரு மேட்டு பகுதி. அதனால நான் என்ன செஞ்சேன்னா முழுக்க காஞ்சி தீவனத்துக்கு நான் மாறிட்டேன். எனக்கு வைக்கல் வேணா ஒரு 1000 கட்டு வைக்க நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஆமா, இன்னும் வைக்கலாம் இருக்கு. ஆமா, இது எத்தனை கட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? இது 1000 கட்டு இருக்கு. 1000 கட்டா? ஆமா. அதே ஒரு கட்டு எவ்வளவு ரேட்டு? ஒரு கட்டு நான் இந்த 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு ஸ்டோர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஆமா, பரவாயில்ல. அதே மாதிரி அந்த 1000 கட்டுனா எவ்வளவு வருது? 100 × 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபா. வைக்கலுக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபா. அதே மாதிரி கடலை குளம் வந்ததுன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு ஸ்டாக் பண்ணுவேன். என்ன அந்த சீசன்ல கிடைக்கும் அதை நான் ஸ்டாக் பண்ணிடுறேன். ஒரு கால்குலேஷன், ஒரு கணக்கு தான். இத்தனை குட்டி வச்சிருக்கோம், நமக்கு இவ்வளவு தீவனம் தேவைப்படும் அப்படின்னு. ஒரு வெளிநாட்டுல இருந்து வாரியா ஒரு 50 குட்டில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 லட்சம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 8 லட்சம் ரூபா ஆகும். இந்த 8 லட்சம் ரூபா எப்படி ஆகும்னு சொன்னோம்னா 50 குட்டிக்கு 8 லட்சம் ஆயிருமா? கண்டிப்பா ஆயிரும். எப்படி சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் ஒரு பக்ரீத் கடாய் தயார் பண்ணுவேன். நான் என்னன்னா சின்ன குட்டி வாங்க மாட்டேன். ஒரு லைவ் வெயிட்டே ஒரு 25 கிலோ இருக்கும்போது தான் செலக்ட் பண்ணுவேன். அந்த 25 கிலோ குட்டி நம்ம வாங்கணும்னா 10,000 கொடுத்தா தான் 9 to 10,000 வாங்குவோம். 10,000 ரூபாய் மதிப்பு. அப்போ 50 குட்டிக்கு 5 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு 7 மாசம் வளர்க்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணதும். அதாவது கார்த்திகை மாசம் பர்ச்சேஸ் பண்ணி அப்பதான் அந்த குட்டி கிடைக்கும். அது மாதிரி கிடைக்காது. இப்ப 7 மாசத்துக்கும் எனக்கு ஒரு குட்டி வந்து 6,000 ரூபாய் சாப்பிடும். மாசத்துக்கு எவ்வளவு? 900 ரூபாய் அந்த ரேஞ்சு வருதுன்னா வந்துடும். ஒரு 6,000 ரூபாய்க்கு சாப்பிடுது அப்படின்னா அந்த தீவனம் வந்து உங்களுக்கு ஒரு 50 குட்டிக்கு வந்து 6,000 × 50 3 லட்சம் ஆச்சு. இதுக்கே 8 லட்சம் 8 லட்சம் ஆச்சு. இதுக்கு மேல செட் இருக்கு. செட்டு போடணும். செட்டு ஒரு 550 குட்டி நீங்க வளர்க்கணும் அப்படின்னா 500 ஸ்கொயர் ஃபீட் செட்டு போடணும். உங்களுக்கு ஒரு 2 லட்சம் வந்துடும், 2.5 லட்சம் வந்துடும். அப்போ 10 லட்சம். ஒரு 50 குட்டி ஆரம்பிச்சாலுமே 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சது வேணும். அதுதான் முதல் அதிகரிக்கும் போது நம்ம கண் பார்வையில் நம்ம குட்டி இருக்கணுங்கிறது. இது 350 கிடா அப்படின்னு நம்ம ரேஸா சொல்லிடலாம். அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு, இந்த முதலீடு பண்ணணும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு அமௌண்ட் இது இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணாதான் நமக்கு அதை பண்ண வந்து நம்ம ஜெயிக்க முடியும். சரி அண்ணாச்சி, தீவனங்கள் நீங்க என்னெல்லாம் குடுக்குறீங்க? இப்ப நாங்க வந்து முதல்ல பசுந்தீவனம் குடுக்குறீங்களா இல்லையா? பசுந்தீவனத்துக்கே நாங்க போக மாட்டோம். அதான் சொன்னோம்ல, பசுந்தீவனம் நம்ம எப்போதும் கொடுக்க முடியாது. இல்ல, பசுந்தீவனம் கொடுக்காம வளர்க்க முடியாதுங்காங்க சிலர். பசுந்தீவனம் கொடுத்தா ரொம்ப பிரச்சனைங்காங்க. அது எப்படி உங்களோட இது அனுபவம்? அது வந்து அந்த வயர் ரூமன் பொறுத்து தான். நீங்க நம்ம பசுந்தீவனமா கொடுத்து வளர்த்துட்டோம்னா அது அதுக்கு தக்கன மாறிக்கிடும். அடர் தீவனம் காஞ்ச தீவனமா கொடுக்கணும், அது தக்கன அது மாறிக்கிடும். அதை பத்தி ஒண்ணு ஒரு அது 20 நாள் பழக்கத்துல நாங்க அதை பழகி கொண்டு வந்துருவோம். வந்த உடனே நாங்க என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு 2 நாளைக்கு வந்து எங்கிட்ட இருந்த காஞ்ச தீவனத்தை கொடுப்போம், அது சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்து அடர் தீவனத்தை ஒரு 50 கிராம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு குட்டிக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு 100 கிராம் கொடுப்போம். இப்படியே குறையா கொடுத்து அதோட பாடி வெயிட் என்ன இருக்கோ அதுக்கு தக்கன நமக்கு இது. அதாவது ஒரு கிலோவுக்கு 30 கிராம். இன்னைக்கு ஒரு 20 கிலோ இருக்க குட்டிக்கு 600 கிராம் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. அடர் தீவனம் நம்ம கொடுக்கணும். அதுபோக காஞ்சி தீவனம் காலையில ஒரு 100, சாயந்தரம் ஒரு 100. ஒரு நேரம் கடலைக்குள்ள கொடுப்போம் கிடைக்கும் போது, ஒரு நேரம் வைக்கல கொடுத்துருவோம். காஞ்ச சோழநாத்துக்கு ஒரு கொடுப்போம், அதை ஒரு தரமா மாத்தி விடுவோம். என்னெல்லாம் போடுறீங்க? எத்தனை மணிக்கு என்ன குடிப்பீங்க? அதை டைமிங் சொல்லுங்க. காலையில நாங்க 9 மணிக்கு எங்களுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு 9 மணிக்கு தான் செட்டுக்கிட்ட வருவோம். 9 எல்லாரும் வந்துருவான். வந்தோடனே காலையில எல்லா மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, சேலத்து தீவனம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் எத்தனை குட்டி கிடக்குங்கிறது எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு பண்ணி தெராசில் நிறுத்து தான் தட்டில் வந்து போட சொல்லுவோம். தட்டில் போடுவாப்புல காலையில் இறக்கி விட்டுருவாங்க. என்ன காரணம்? அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெறும் சேலம் தீவனமே கொடுக்கலாம்னா நமக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகாது. ரேட் வந்து சேலம் தீவனம் நீங்கள் 32 ரூபா. இன்னைக்கு நம்ம அதில் ரோ பிரைஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும் அதை கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 23 ரூபா ரேஞ்சுக்கு மாறும். தீவன செலவு குறைக்கும். ஒரு 8 ரூபா மிச்சம். மக்காச்சோளம் எல்லாம் உங்க ஏரியால கிடைக்கும். எங்கெல்லாம் ஸ்டாக் எங்க கடைகள் இருக்கு, போன் பண்ணி சொன்னா வீட்டுல வந்து இறக்கி விட்டுருவாங்க. அது கூட என்ன? சேலம் தீவனம் 1, பருத்தி கொட்டை 2, பருத்தி கொட்டை, மக்காச்சோளம் அரிசி கொஞ்சம் கிடைச்சா கொஞ்சம் வச்சா லைட்டா அரிசி, இந்த 4 மிக்ஸ் பண்ணி. எப்படி மக்காச்சோளம் டைரக்டா போட முடியாதுல்ல? டைரக்டா போட முடியாது, நானே வச்சுதான் கொடுப்போம். ஒண்ணு உடைக்கணும், 2 ஆக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அல்லனா ஒரு முந்தின நாள் நனைய வச்சு மறுநாள் கொடுத்தா ஒண்ணுமே செய்யாது. சரி, காலையில 9 மணிக்கு அதை கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டோம். அதே முடிச்சுட்டு 11 மணிக்கு கடலைக்குள்ள இருந்துன்னா ஒரு குட்டிக்கு ஒரு 50 குட்டி கிடக்குன்னா ஒரு 6 கிலோ நெருத்து தான் கொடுப்போம் கடலைக்குள்ள. ஆமா, அதை நெருத்து கொடுக்கறதுனாலதான் வந்து நமக்கு வந்து ஒரு குட்டிக்கு எவ்வளவு வேண்டாச்சு அப்போ? 100 கிராம். இப்ப பாத்தீங்களா 100 கிராம் செட்டை பாத்துருக்கீங்களா? புழுக்கையா உழணும். ஓகே. அந்த புழுக்கையா விழுந்தா தான் அதுக்கு கரெக்டான தீவனம் சாப்பிடுது, கரெக்டான செரிமானம் இருக்குன்னா இருக்கும். அதுக்கு நம்ம கொடுக்க தீவனம் வந்து அசவு வந்து அது கரெக்டா எடுக்கணும். ஒரு குட்டிக்கு காஞ்சது 100 கிராம். 100 கிராம் தான். 100 கிராம். அப்ப 10 குட்டினா 1 கிலோ. 1 கிலோ இதுதான் கணக்கு. 50 குட்டிக்கு பேச்சு ஒரு 6 கிலோ போடுவாங்க. 6 to 7 அந்த வயசு தோரணையும் கொஞ்சம் ரேஷியோ கூட்டுவோம். அது 11 மணிக்கு கொடுத்துட்டீங்க. முடிஞ்சது. 9 மணிக்கு ஒண்ணு, அடுத்த 2 மணி நேரம் கேப்ல ஒண்ணு. அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு 7 மணிக்கு 5 மணிக்கு என்ன குடிப்பீங்க? 5 மணிக்கு அதே அடர்த்தி வேணும். 7 மணிக்கு அதே வைக்கோல் ஒரு 100 கிராம். இல்ல, வைக்கோல் உங்ககிட்ட மட்டும் தான் நான் பாக்குறேன். வைக்கோல் உண்மையிலே குடுக்கலாமா? வைக்கோல் வந்து கொடுத்தா உங்களுக்கு கொழுப்பு கண்டென்ட் வந்து குறையும். நாங்க கொடுக்கறது எல்லாமே வந்து நல்ல வெயிட்டான தீவனம், அதுக்கு ஒரு சத்தான தீவனம் நம்ம கொடுக்கும். வைக்கோல் கொடுக்கும்போது அந்த கொழுப்பு ரேஷியோ கொஞ்சம் கரெக்டா வச்சிருக்கும், ரொம்ப கூட விடாது. கடலை கூட இப்போ குடிப்பீங்க? கடலை கூட காலையில ஒரு 11 மணி போல. சிலர் இந்த சோள நாத்து கொடுக்காங்க அப்படிங்க. ஆமா, சோள நாத்து, காஞ்ச சோள நாத்து, அது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதான் நமக்கு என்ன கிடைக்குமோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம்ல. அந்த உளுந்து சண்டு அதோட நல்ல ரிசல்ட் இருக்கும். அது அந்த சீசன் தானே கிடைக்கும். அப்பதான் நம்ம அதை கொடுக்க முடியும். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவன செலவு ஆகுது? எங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்ப 100 குட்டின்னு வச்சுக்கோங்களேன். 100 குட்டிக்கு எவ்வளவு வரும்? 100 குட்டிக்கு நீங்க கால்குலேஷன் பண்ணிக்க முடியாதுன்னா 100 குட்டிக்கு இன்னும் படி 1.25 கிலோ சாப்பிடுது. ஒரு 30 ரூபா வச்சுக்கோங்க ஒரு குட்டி. ஒரு நாளைக்கு 3000. 100 குட்டி வளர்த்தா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணணும். அடர் தீவனத்துக்கு மட்டும். காஞ்ச தீவனம் எல்லாம் வேற. அவ்வளவு செலவு பண்ணிட்டு அதுக்குள்ள வளர்ச்சி வருமா? அதுல வளர்ச்சி வந்துடும். எங்கிட்ட கிடாய் இருக்கு, 4 கிடாய் ஸ்டேஜ். ஏதாவது ஒரு கிடாய்க்காவது கால் வளைஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த ரேஷியோவை நான் எவ்வளவு வந்த அளவு கூட்டி கொண்டு போறேங்கிறதான் அந்த கான்செப்ட். ஒரு கிடாயா நீங்க களைச்சு விட்டு பாருங்க, ஒரு கிடாய கால் விளைஞ்சிருக்கு, அது மெயின் விஷயம். பரன்ல கிடந்தா கால் விளைஞ்சிருப்பாங்க. அதுல அப்போ வந்து நம்ம பக்கிரத்து கிடாயை தயார் பண்ணும் போது அந்த ரேஷியோவை கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு தக்கனே நம்ம கொண்டு போனோம்னா வளையாது, அந்த மிஸ்டேக் வராது. அதே போல கிடாய் எதுவும் சோர்வா இருக்கா? இல்ல, நல்ல உஷாரா அப்படியே தட்டியை தாண்டும். களைச்சோம்னா பயங்கர ஜம்ப் பண்ணுது. அப்போ அது முழு தென்போட இருக்குன்னு அர்த்தம். இந்த தொழிலுக்குள்ள வந்த பிறகு நம்ம தான் ஒண்ணு தெரிஞ்சு கத்துக்கிடுவோம். பரன்ல வெறும் பரன்லே போட்ட கால் வளையுதுங்க. அது கண்டிப்பா வளையும். நீங்க என்னெல்லாம் செய்தீங்க கால் வளையாம இருக்க? என்னெல்லாம் செய்யணும்? தரையில 2 மணி நேரம் இறக்கி விட்டுருக்கோம். காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தரையில நிற்கும். பரன்ல இருந்து கீழே இறங்கி அடர்த்தி மணி சாப்பிடுறதுக்கு இறக்குதோம்ல, அடர்த்தி மணி சாப்பிட்டு 2 மணி நேரம் கீழே தரையில தான் கிடந்து நல்லா விளாண்டுட்டு இருக்கும். அப்ப அந்த கொழும்பு அதுல தேஞ்சிரும். மாதிரி 1-2 ரேரா ஒரு கொழும்பு இருந்தா ரேசா கட் பண்ணி விட்டுரும். கீழே பொம்பச்சுல வெயிலும் படுதுன்னு. ஆமா, வெயிலும் பட்டுக்கணும். வெயில் படும்போது அதுக்கு ஒரு நல்ல வெயில் சூரிய ஒளியில படும்போது அது கொஞ்சம் நல்ல எனர்ஜி. அடர்த்தி தீவனத்தை இப்ப மேல போட மாட்டீங்களா? மேல போட மாட்டோம், கீழே தான் போடும். உலர் தீவனம் தான் மேல. 100 நாள் வளர்ப்புக்கு வெறும் பரன்லே போட்டு வளர்த்துடலாமா? எதுனாலும் கீழே இறக்கி விடணும். கீழே இறக்கி விடாம குட்டி ஆகாது. 40 நாள் நம்மகிட்ட வந்த பிறகு குட்டியை 2 தடவை அலசி விட்ட பிறகுதான் அதோடைய ப்ராசஸ் வெயிட் கெயின் நல்லா வரும். குளிப்பாட்டுவீங்க? ஆமா, 20 நாளைக்கு ஒருக்கா ஒரு தான் தண்ணியில் அடிச்சிடும். அதுக்கு தனியா தட்டி கட்டி வச்சிருக்கோம். 300 குட்டி 400 குட்டினா எப்படி அடிச்சு? ஒரு நாளைக்கு 50 குட்டி அல்லது 100 குட்டி அடிப்போம். டைம் இருக்கும்போது மறுநாள் ஒரு பேட்ச் இப்படி ஓர்வையா கொண்டு போயிடும். எப்படி அங்க உள்ள விட்டுட்டு மேல தண்ணி அடிப்பீங்களா? ஆமா, மோட்டர் வச்சு பிடிக்கும். நம்ம 350 குளத்துக்குலாம் பத்திட்டு அலைய முடியுமா? எப்பவுமே நம்ம பேட்சா நம்ம வச்சிருக்கோம். குளத்துக்குலாம் பத்த முடியாது. அதான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் அப்படி எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கேன். என்ன காரணம்? பேட்சா போட்டீங்களா? மொத்தமா போடலாம். சின்னதும் பெருசும் கிடக்கூடாது. கிடந்தா சின்னதாவே கிடந்தும். அந்த தரம்னா அந்த தரமா அந்த லைவ் வெயிட்டு கிடக்கணும். எடையை பொறுத்து அப்படி தனித்தனியா போடணும். அப்படிதான் பிரிச்சு போடுவோம். இதுல எத்தனை குட்டி என்னாச்சு இருக்கு இந்த பேட்ச்ல? 50 தான். 500 சைடுக்கு 10 சைடுக்கு ஒரு குட்டி. ஓ, அப்படிதான் போடணும். 50 மேல போட்டாலும் 50 மேல போட்டாலும் ஈல்டு வராது. இதோட குறைச்சு போட்டா இதோட நல்லா இருக்கும். 40 போட்டா இதோட நல்லா ஈல்டு வரும். அது ஒரு காரணம். நல்ல வளர்ச்சி இருக்கும். முடியெல்லாம் வெட்டி எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி வெட்டுனீங்க? யாரும் இது நான் ஆட்கள் வச்சுதான் வெட்டினேன். ஒரு குட்டிக்கு வெட்டுறதுக்கு 100 ரூபாய் இருக்கு. ஒரு குட்டிக்கு 100 ரூபா? ஆமா, 7000 மண்ணில இருந்து பக்கத்துல இருந்து வந்தாங்க நம்ம நண்பர்கள். ஒரே நாள்ல வந்து 200 குட்டிக்கு வெட்டினாங்க ஒரே நாள்ல. எவ்வளவு ஆச்சு? 100 குட்டினா? ஆமா, 20,000 கொடுத்தோம். முடி வெட்டேக்கா? ஆமா. அவ்வளவு செலவு இருக்குதாப்போ? ஆமா, அதுக்காண்டி நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்கதான் அந்த கிடாயை தோரையா பிடிச்சு கரெக்டா வெட்டி சைஸா கொண்டு போறாங்க. அப்ப செலவுகள்னு சில விஷயத்த பண்ணணும். எதுக்கு பண்ணணுமோ அதை பண்ணித்தான் ஆகணும். முடி வெட்டுறதுனால நமக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்க. கிடாய் வந்து 20,000 செலவு பண்ணிருக்கீங்களா? கிடாய் வந்து தோரணையா வரணும், முடி வெட்டணும். இப்போ பொக்கு முடி எல்லாம் போய் அந்த வெட்டிய பிறகு நல்ல முடியெல்லாம் அடுத்து முளைக்கும். இதுதான் லுக்கா இருக்கும். அதான் காரணம். எந்த மாசம் வெட்டணும் அண்ணாச்சி? நாங்க ஒரு பக்கிரத்துக்கு ஒரு 4 மாசம் தான் வெட்டுவோம். அதான் சரியா? இல்ல சில நேரம் குளிர் நேரம் வெட்டக்கூடாது, வெயில் நேரம் குளிர் நேரம் நமக்கு பக்கிரத்துக்கு 4 மாசம் வெட்டீங்க. தை மாசம், மாசி மாசம் வெட்டணும். கொம்பு பிடுங்க ஆள் இருக்கு, முடி வெட்டி விட ஆள் இருக்கு, எல்லாமே காசு தான். அது அவன் தொழில். கரெக்டா அவன் கிடாய் பிடிச்சாம்னா அப்படியே ஜம்மு நிற்கும். சரன்னு வெட்டிடுவாங்க. பிடிக்காளுக்கு 800 ரூபாய் சம்பளம். சாப்பாடு நம்ம கொடுத்துடணும். நம்ம ஆளை ஒரு 2 ஆளை விட்டோம்னா 2 கடை பிடிச்சிக்க மாட்டான். அவனுக்கு 1000 சம்பளம் கொடுத்தா பிடிச்சிக்க மாட்டான். அது அவன் தொழில் அவன் கரெக்டா பண்ணி விட்டு போயிடுவான்.
சரி நம்ம கூப்பிட்டு நமக்கு வாராங்கன்னே அவங்க தொழில் இல்லாமல் இல்லை, அவனு 100 ஆடு 200 ஆடு வச்சிருப்பாங்க. அது அவன் அந்த அனுபவத்துலதான் அந்த தொழில் செய்யலாம். அண்ணாச்சி போன வருஷம் எல்லாம் கிடாக்களை நீங்க எப்படி வித்தீங்க? எடை போட்டு வித்தீங்களா இல்லாட்டா கண் பார்வையில வித்தீங்களா? எடையும் போட்டோம், கண் பறவையிலும் வித்தோம். எங்க இருந்தாலும் ஆட்கள் வந்து வாங்குனாங்க. எங்களுக்கு போன ட்ரிப்பு நம்ம வீடியோ பார்த்துட்டு பெங்களூர் வரைக்கும் நம்ம கிடாய் போச்சு. போன ட்ரிப்பு நம்ம 550க்கு கொடுத்தோம் உயிரிடைக்கு. இந்த ட்ரிப்பு விலைவாசிகள் அதிகம். போன ட்ரிப்பு மக்கள் அது நிறைய இருக்கு. ஒரு 30 ரூபா கூட்டி 580க்கு விற்கணும்ங்கிறத முடிவு பண்ணிருக்கோம். இந்த கிடாவோட இடம் சொல்லுங்களேன். இது எவ்வளவு இடம் இருக்கும், எவ்வளவு கறி இருக்கும்? இந்த பேஜ்ல இருக்க கிடாய்கள் ஃபுல்லாவே 50 to 55 கிலோ இருக்கு. உங்களுக்கு கறி 30 to 35 கிலோ 30 கிலோ தாண்டிரும். ஏன்னா 4 பல்லு கிடாய்கள் வடக்க நிறைய கேட்காங்க. சென்னை, மதுரை அதை தாண்டி கேட்காங்க. இது எல்லாமே 4 பல்லு போட்டதுதான். இது எல்லாமே 4 பல்லு. அதுல செக் பண்ணி வாங்கிக்கலாம். செக் பண்ணி தான் கொடுப்பீங்க? ஆமா, செக் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம ஏரியால 8 மாசம் 10 மாசம் குட்டி எல்லாம் வெட்டுதாங்க. ஆமா. ஆனா வடக்க பொம்பத்துல 2 பல்லு 4 பல்லு இல்லாம வாங்க மாட்டேங்காங்க. 4 பல்லுல நம்மகிட்ட ஒரு 50 கடை இருக்கு. 4 பல்லுங்கிறது வளர்க்கறது ஈஸியா கஷ்டமா? ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளர்ச்சி வராது. அது உருவம் தான் கொடுக்கும். ஒரு 20 கிலோல இருந்து 35 கிலோ வரைக்கும் மாசம் வெயிட் போட்டுரும். மாசம் எத்தனை கூட அதுக்கு அடுத்து மாசம் இந்த ட்ரிப்லாம் சராசரியா நாங்க வெயிட் பார்த்துட்டு இப்ப 7 மாசம் இருந்திருக்கு எங்கிட்ட 2.5 கிலோ 3 கிலோ தான் வெயிட்டே வந்துருக்கு ஒரு மாசத்துக்கு. ஆமா. ஆரம்பத்துல இப்ப எவ்வளவு வெயிட் ஏறுது மாசம்? அது ஆரம்பத்துல 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் ஏறும் ஒரு மாசம். ஆமா. அதுக்கு ஒரு பாதியா குறைஞ்சிருது. ஆமா. அது மாதிரி விளையாட வைக்க அதோடைய இது அந்த தோரணை அந்த நெஞ்சு முடியெல்லாம் அப்படியே வளரும். அதுதான் அதுக்கு அந்த கிடாய்ங்க ஒரு வந்து அது தோரணை வந்துடுது அவ்வளோக்கு. அதுக்கப்புறம் மாதிரி அப்படிதான் அப்படி இருக்கும். இதில் நெல்லூர் ஜிடிப்பி வந்துடும். நெல்லூர் ஜிடிப்பினா 100 கிலோ வரைக்கும் வெயிட் கூட்டி கொண்டு வந்துடலாம். 100 கிலோ கொண்டு வந்துடலாம் நெல்லூர் ஜிடிப்பி. இது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா ஒரு 60 கிலோ மேக்ஸிமம் கொண்டு வரலாம். அவ்வளோதான் கொண்டு வரலாம். அதுவும் கெட்டி போட்டு வளர்க்கணும். தனிமையா போட்டு கெட்டி போட்டு வளர்த்தா 8000 போட்டு கூட்டி 60 கிலோ வரைக்கும் வரும். அது எதுவும் பிளான் இருக்கா? அப்படி அடுத்த ட்ரிப் பண்ணணும், அடுத்த பக்கத்துக்கு தயார் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். இந்த போல்ட் போட்ட கிடாய் மக்கள் நிறைய கேட்காங்க. போல்ட் போட்ட கிடாய் வேணும்னு சொல்லி இப்போ உள்ள பசங்க கேட்காங்க. ஆமா. அதுக்குன்னு தனி செட்டு உருவாக்கணும். அந்த கீழே தரையில தான் அந்த குட்டியை போடணும். அதை கிளீன் பண்ணதுக்கு ஆள் பார்க்கணும். அதை எல்லாம் அடுத்து ஏதோ குடும்பமா தான் வைக்கணும் ஒரு பிளானிங்ல இருக்கேன். அப்படி இருந்தாலும் கட்டி போட மாதிரி ஒரு 50 கடை தயார் பண்ணதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு. வேலைப்பாடு நிறைய இருக்கு. அதை அவுத்து விடணும். சும்மா கெட்டிலே போட்டாலும் ஆகாது, கால் வளைஞ்சிரும். அதுக்கு நிறைய இப்போ வேலைகள் இருக்கு. 2 கடானா நாங்கள் வளர்த்துருவோம். அப்போ ஒரு 50 கடை தயார் பண்ணும்போது அதுக்கு ஒரு லேபரை நிப்பாட்டா தான் அந்த 50 கடை பார்ப்பான். லேபர்களுக்கு வந்து லோடு அதிகம் கொடுத்தோம்னா வேலைக்கு வர மாட்டான். அப்போ அவனுக்கு தனியாக அந்த 50 கடை தயார் பண்ணதுக்குன்னு ஒரு லேபரை நான் போடணும். அப்போ என் பொருளாதாரத்தை நான் வளர்த்துக்கிட்டேன்னா தான் அதை செய்ய முடியும். சரி அண்ணாச்சி, 580ங்கிறது கொஞ்சம் விலை கூடுதலா தெரியுதுல, என்ன காரணம்? அதாவது 580 அப்படிங்கிறத நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கோம்னா அதோடைய செலவினங்கள் முதல்ல இருந்தே எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கும். ஒரு குட்டியை 3 ரூபாய்க்கு வாங்குதோம். ஒரு ஜோடி 20,000 26,000 வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். தோரணை வரணும்னாலும் நம்ம அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும். போன ட்ரிப் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் 150 குட்டி பின்தங்கிடுது. சின்ன குட்டி 150 கிடைஞ்சது. அதில் 60 குட்டியை தான் நாங்கள் விற்றோம். இது விற்க முடியும். பொடி குட்டி ஆயிட்டு எதிர்பார்த்த இடம் இல்ல. அந்த வயசு வந்தா தான் அந்த தோரணை வரும். இந்த ட்ரிப் பாருங்க ஒரு 80% பெரிய கடாயை கொண்டு வந்துட்டோம். அதுல என்னன்னா சின்ன கடாயை வாங்கினா அந்த மாச வழியா வாங்கினோம்னா மட்டும்தான் அது தோரணைக்கு வரும். இன்னைக்கு ரேட் வந்து போன ட்ரிப்பு மக்காச்சோளம் 18 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த ட்ரிப்பு 25 ரூபாய்க்கு குறையவே இல்லை. 23 ரூபாய்க்கு ஒரு மாசம் வித்துது மாதிரி 25 ஆயிடுது. சேல தீவனம் வந்து மூட 1200 வாங்கணும். இந்த ட்ரிப்பு அங்கேயே 1450 ரூபா. 150 ரூபா ஆயிரும். அப்படிங்க 1600. இதனால ஒரு 30 ரூபா பிரைஸ் கொடுக்கும். போன ட்ரிப் வந்து பருத்தி கோட்டை 25 ரூபாய்க்கு மெல்ல தான் எடுத்தாங்க. எப்பவுமே ஹோல்சேல்ல தான் எடுப்போம். மொத்தமா தான் எடுப்போம். எடுத்தா 2 டன் இந்த மாதிரி எடுப்போம். இந்த ட்ரிப் 35 ரூபா 8 ரூபா கூடியிருக்கு ஒரு கிலோவுக்கு. அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கும் மக்களுக்கும் கட்டணும். நீங்க எடை போட்டா மக்களுக்கு வந்து கரெக்டா சேர்ந்துரும். அது ஒரு பெரிய திருப்தி. இன்னைக்கு வந்து 50 கிலோ இருக்க குட்டிக்கு வந்து இவ்வளவு கிலோ கறி இருக்கும் நம்ம கணிச்சிடலாம். இதே சந்தையில நீங்க கணிக்க முடியாது. அவன் 40 கிலோ குட்டியே 60 கிலோ இருக்கும்பான். அதுக்கு தகுந்த ரேட் சொல்லுவாங்க. மக்கள் அதை வாங்குவாங்க. இது நம்ம எனக்கு எது என்ன திருப்தினா மக்களுக்கு இந்த ரேட்டுக்கு கொடுக்கும், இத்தனை கிலோ கறி அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எனக்கு பூர்ண திருப்தி. 30 கிலோ 35 கிலோ ஒரு 900 ரூபா ரேட் இன்னைக்குள்ள கறி ரேட்டு கிலா கறி. ஆமா, அதுக்கு சரியா வந்துடும். கேரண்டியா வந்துடும். கசாப் கடைக்காரங்க என்ன எடுக்காங்க, இந்த பக்கிரத்து கிடாங்கதே நம்ம ஒரு ஸ்பெஷலா தயார் பண்ணது. ஒரு கொம்பு முடிஞ்சா வாங்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு இது பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப சோலைகள்லாம் போகல. இந்த கடையெல்லாம் பாருங்க எவ்வளவு தோரணையா இருக்குன்ட்டு. அருமையா இருக்கா. இதெல்லாம் ஒண்ணுமா நம்ம பார்த்து பல்கா எடுத்தா கொஞ்சம் குறைச்சு கொடுத்து